Praise the Lord. This is Pastor Conrad DeFries today. சர்வவளராம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் கான்ராட் டிஃப்ரிஸ். The title of our Bible study is Be a Doer of the Word of God. இந்த வேத பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவளாய் இருங்கள் என்பதே இந்த பாடத்தின் தலைப்பு. Many times we are praying and waiting for God to move, and it is really time for us to move. பல சமயங்களிலே நாம் கர்த்தர் நமக்காக செயல்பட வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஆனால் இது நாம் செயல்பட வேண்டிய வேலை என்பதை மறந்து விடுகிறோம். You are a spirit being, you have a soul, and you live in a body. அன்புக்குரியவர்களே, நான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஆவியான மனிதன், உங்களுக்கு மாம்ச சரீரமும் உங்களுக்கு ஒரு ஆத்மாவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Being in a human body gives you authority on the earth. உங்களுக்கு மனுஷ சரீரம் கொடுக்கப்பட்டிருப்பது நிமித்தமாய் இந்த உலகத்திலே நீங்கள் உலகத்தின் காரியங்களின் மேல் அதிகாரம் பெற்றவளாய் இருக்கிறீர்கள். God only has authority as it comes through you on the earth. கர்த்தர் உங்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் கிரியை செய்ய முடியும். If God had authority on the earth today, he would bind the devil and we would be in the millennium tomorrow. அவர் அதிகாரம் இந்த உலகத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்குமானால் அவர் பிசாசை கட்டி நாளை தினத்திலிருந்து நீங்க 1000 ஆண்டு அரசாட்சிக்குள் நீங்கள் கடந்து போயிருக்க முடியும். But God has given us authority on the earth over the devil. ஆனால் பிசாசின் மேல் அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்திலே இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். We will be doing many more lessons on how to exercise that authority over the devil. இன்னும் பல பாடங்களை பிசாசின் மேல் உங்களுடைய அதிகாரத்தை எப்படி செலுத்துவது என்று சொல்லி பல பாடங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். As we obey God on the earth, then that will bind the devil on our lives. நீங்க இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த உலகத்திலே அல்லது உங்கள் வாழ்க்கையிலே வியாபரிக்கிற வஞ்சகத்தின் ஆவிகளை நீங்கள் அடக்க முடியும். We must put the word of God into action. நீங்க தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்த வேண்டும். It is up to us to initiate the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை செயல்படுத்துவது மிக அவசியம். We must obey and do what the word of God says. நாம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்துவது மிக அவசியம். For example, we must walk in forgiveness towards other people. எடுத்துக்காட்டுக்காக மற்றவர்கள் மேல் நீங்கள் கசப்பு வைத்திராதபடிக்கு அவர்களை மன்னிக்கிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். When we pray, we must believe we receive the answer by faith before we see it. நீங்க ஜெபிக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசித்து நீங்கள் ஜெபித்தல் மிக அவசியம். It is our responsibility to put the word of God into action. இது தேவனுடைய வார்த்தைகளை செயல்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. In the book of Deuteronomy, chapter 28, in verses 1 and 2, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போமானால், it tells us if we will hearken diligently to do the word of God, then the blessings of God will come upon us. அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து தங்கும் என்று சொல்லி அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. After Moses died, Joshua became the leader of Israel. கவனிங்கள், மோசே இறந்த பிறகு
யோசுவா அந்த தேசத்தின் தலைவனாக அவன் மாற்றப்பட்டான். God spoke to Joshua what to do to be successful to conquer the promised land. யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், நீ எப்படி இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி யோசுவாவோடு கூட தேவன் பேசின பொழுது He gave him the commandment what to do in Joshua chapter 1 and verse 8. அங்கே எப்படி இதை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி அவனுக்கு போதிக்கும் போது யோசுவா 1:8 அதற்கான காரியத்தை அவர் சொன்னார். He said the word of God must not depart out of your mouth. அங்க ஆண்டவர் சொல்ல, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. But you must meditate in it day and night. இதை நீ இரவும் பகலும் இதை தியானிக்க வேண்டும். The word meditate means to think about it, but it also means to mutter it in a low tone of voice. இங்கே இதை தியானித்தல் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே அந்த வார்த்தை நாம் சரியான மொழிபெயர்ப்பிலே பார்ப்போமானால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதை வாய்களிலே நீங்கள் அசை போட்டுக்கொண்டே அல்லது அதை சொல்லிக்கொண்டே இருத்தல் என்று பொருளாகும். He said when you do this, it will give you strength to be a doer of the word of God. செய்யும் பொழுது தேவனுடைய வார்த்தையை செய்கிற பக்குவம் பலனும் உனக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொன்னார். And he says when you're a doer of the word of God, then God will make you successful in this world. நீங்க தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இந்த உலகத்திலே வெற்றி சிறந்தவளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். In the book of Matthew chapter 7 and verse 24, மத்தேயு 7:24 நாம் வாசிப்போமானால், he says whosoever is a hearer of the word and a doer builds his house on the rock. இங்க வசனம் இப்படி சொல்லுகிற மத்தேயு 7:24 நான் சொல்லிய இந்த வார்த்தை கேட்டு இவைகள்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். It says the rain comes, the floods come and the winds blow, but the house stands firm. பெருமழை சொரிந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை விழவில்லை. We must put the word of God in our mouths and speak what the Bible says. வேதம் சொல்லுகிற வண்ணமாய் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். The Bible says, let the weak say, I am strong. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. In the book of Mark chapter 11 and verse 23, மார்க் 11:23 இப்படி வாசிக்கலாம். He is not just talking to ministers, he's talking to every believer in this scripture. இந்த வசனத்திலே அவருடைய ஊழியக்காரரை மாத்திரம் பார்த்து ஆண்டவர் பேசவில்லை, எல்லா விசுவாசிகளையும் பார்த்து இந்த வசனத்தை இயேசு சொன்னார். He says, whosoever shall say to the mountain, be removed, it will be removed. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். Most of the time Christians are talking to God about the mountain. இன்னைக்கு அநேக சமயங்களிலே கிறிஸ்தவர்கள் மலையை பார்த்து தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள். But the Bible in this verse says for you and I to speak to the mountain. ஆனா இந்த இடத்திலே வேதம் தேவன் சொல்லுகிறார், நீங்களும் நானும் மலையை பார்த்து பேச வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். When you have received Jesus as Savior, then He gives you authority to speak to the mountain. நீங்க இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் மலையை பார்த்து பேச வேண்டும். He gives you the power of attorney to use His name, the name of Jesus. தேவ சர்வத்திற்கும் அதிகாரமுடைய சர்வத்திற்கும் வல்லமையுடைய இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்.
As we have already said, this book of the law shall not depart out of thy mouth. யோசுவாவிலே ஆண்டவர் சொல்லும் போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக என்று சொன்னார். We must not speak words of doubt and fear and unbelief. ஒரு காலமும் சந்தேகமும் எதிர்மறையான கருத்துகளும் அது முடியாது என்றும் நீங்கள் உங்கள் வாய்களில் இருந்து நீங்கள் பேசக்கூடாது. We know that we do not have the power in our human ability. உங்களுக்கு தெரியுமா, சமுதாயத்தை மாற்றுகிற வல்லமை நம்மளுக்கு மனுஷீகத்தில் நமக்கு இல்லை. But when we are speaking the words of God, then God will come with the power to do the work. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது தேவனே அங்க தம்முடைய வல்லமையினால் அவர் கடந்து வருவார். Moses had to stretch the rod over the water and command the water to roll back. மோசே தன் கரத்தில் இருந்த கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டி அவன் கட்டளையிட்டான். When Moses exercised the authority, then God brought the power. மோசே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்தின பொழுது கர்த்தர் அதை ஆகும்படிக்கு தேவன் செயல்படுத்தினார். When you build your house upon the rock, you are not only a hearer of the word, but a doer of the word. நீங்க தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின்படி செய்வீர்களானால் நீங்கள் கல்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுவீங்க. The storms and tests and trials of life come to everyone. கவலைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். But when you're a doer of the word, then your house will stand upon the rock. ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களை நிர்மூலமாக்க ஒன்றாலும் முடியாது. But the person that hears the word and is not a doer of the word, their house will fall in the storm. ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்கிறவன் ஆனால் அதன்படி செய்யாதவன் உடைய வீடு அது பெரும் வெள்ளத்திலும் பெரும் மழையிலும் அது இல்லாமல் போய்விடும். That does not mean they are lost, and they will still go to heaven. நான் இப்படி சொல்வதனால் அவர்கள் நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்பதல்ல, ஆனால் அவர்களும் பரலோகத்திற்கு கடந்து போவார்கள். But they will not enjoy victory while here on this earth. ஆனால் இந்த பூமியிலே வெற்றியுள்ள சந்தோஷமான வாழ்க்கையை அவர்கள் வாழ மாட்டார்கள். So we must not only be a hearer of the word, but we must be a doer of the word. நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி கேட்கிறவளாய் அல்ல, தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்துகிறவளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். When Jesus was at the marriage in his first miracle, his mother said, "Whatever he says to you to do, do it." இயேசு கானான் ஊரிலே ஒரு முதல் திருமணத்திற்கு அல்லது அவர் செய்த முதல் அற்புதத்தை நடப்பித்த அந்த தேசத்திற்கு போகும் பொழுது அவருடைய தாயாராகிய மரியாள் அவர்களை பார்த்து வேலைக்காரர்களை பார்த்து சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். That is in the book of John, chapter 2 and verse 5. யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். And so we must do what the word of God tells us to do. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவளாய் நீங்கள் காணப்படுவது அவசியம். You can use the name of Jesus and take authority over the mountain. நீங்க இயேசுவின் நாமத்திலே அல்லது மலையின் மேலும் குன்றுகளின் மேலும் அதிகாரத்தை நீங்கள் செலுத்த முடியும். In Mark 11:23, it uses the word say 3 times. மார்க் 11:23 3 முறை சொல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It uses the word believe 1 time. ஒரு முறை விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Christians are not having as much problem in believing, they're having more problems in saying. கிறிஸ்தவர்களுக்கு நம்புவதிலே பிரச்சனை இல்லை, ஆனால் நம்பினதை சொல்வதிலே கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை உண்டு.
when you open your mouth and say something, it causes a spiritual law to go into effect. நீங்க ஒரு விசுவாசிக்கிற வார்த்தையை நீங்கள் பேசும்போது ஆவிக்குரிய சட்டத்தை இங்க நிறைவேற்றுகிறீர்கள். Many Christians are praying and praying, waiting for God to do something. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்கிறார்கள். But while they're waiting for God, they are complaining and murmuring and having words of doubt and fear. ஆனா அவர்கள் காத்திருக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா கவலைப்படுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், கசப்பை உண்டாக்கி கொள்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. When the children of Israel marched around the walls of Jericho, God told them not to say one word. எரிகோவை சுற்றி இஸ்ரவேலர்கள் நடக்கும்போது தேவன் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது. Many Christians do not lose the victory in their praying. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதினால் வெற்றி பெறுவதில்லை. But they lose the victory in their saying by saying words of murmuring and complaining. ஆனால் அநேக ஜெபிப்பதனால் வெற்றி இழப்பதில்லை. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் வெற்றியை இழப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் முறுமுறுப்பதினாலும் எதிர்மறையான கருத்துக்களை பேசுவதனாலும் தோல்வியை குறித்தே அவர் சிந்தித்து பேசுவதே அநேகருடைய கிறிஸ்தவருடைய தோல்வியாய் இருக்கிறது. The Bible tells us in the book of John chapter 9 verse 31. யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, If we worship God and do his word, he will hear our prayers. அங்க வசனம் என்று சொல்லுகிறது, தேவனை ஆராதித்து அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது அவர் நம்முடைய சத்தத்திற்கு அவர் செவி சாய்ப்பார். It is up to us to be a doer and put the word of God into action. தேவனை விசுவாசி தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது தேவன் அவனுக்கு செவி கொடுக்கிறார். When we pray, our praying has more to do with receiving the answer than it does in making the request. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது காரியங்களை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தில் ஜெபிக்க வேண்டும். Too many times we're praying and waiting for God to make the next move. நீங்க பல முறை நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்ம ஜெபித்து அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். God wants us to remind him of his promises, and we are the ones to receive it by faith. கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. It is up to us to initiate and start the promises of God. இன்னைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தொடங்குவதும் அதை செயல்படுத்துவதும் நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. The Bible says the promises of God are yea and amen in him. வேத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. God already says yes to his promises. He's waiting for us to say, so be it. We agree with it. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆம் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். In Romans 10:17, ரோமர் 10:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது it says faith comes by hearing and hearing by the word of God. ஆக வசனம் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வாசிக்கிறோம். Your faith will grow when your spirit hears you speak the word of God. உங்க விசுவாசம் வளரும் எப்பொழுது என்று சொன்னால் நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது உங்களுடைய விசுவாசம் வளரும். Meditating the word of God is to think about it, but it also means to mutter it in a low tone of voice. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிப்பது என்று சொன்னால் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை வாய்களை திறந்து அசை போடுகிறதை போல அதை சொல்லிக்கொண்டே இருப்பது என்று பொருளாகும்.
I will tell you a few things you can mutter in the Word of God. நான் சொல்லுகிறேன் சில வார்த்தைகளை நீங்க உங்க வார்த்தை வாயிலே அதை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I am more than a conqueror in Christ Jesus. இயேசுவின் மூலமாய் நான் ஜெயம் கொள்ளுகிறேன். Rivers of living water bubble up out of my being continuously. ஜீவ வார்த்தை என் உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிறது. I have been given authority over the devil and he will flee from me. பிசாசின் மேல் அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், அவன் ஓடி போவான். I am the head and not the tail. நான் தலை, நான் வால் அல்ல. I am above only and not beneath. நான் மேலாக தேவன் என்னை வைத்திருக்க, நான் கீழானவன் அல்ல. Greater is he that is in me than he that is in the world. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. The blessing of the Lord makes me rich and adds no sorrow with it. உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். It is up to you and I to take the word of God and put it in our mouth. இது உங்களுக்கும் எனக்கும் மேல் இருந்த கடமை. அந்த வார்த்தை தேவ வசனங்களை நமக்குரியதாய் மாற்றிக்கொண்டு அதை அறிக்கையிடுவது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. The more you say the word of God out loud, the more your faith will grow. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, அறிக்கையிடுகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய விசுவாசமானது வர்த்திக்கப்படும். The woman with the issue of blood said, if I can but touch his garment, I will be made whole. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவளுடைய இருதயத்தில் விசுவாசித்தால், அறிக்கையிட்டால், அவள் சொன்னாள், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொன்னார். In the Greek language, it says she kept saying and saying and saying those things. கிரேக்க மொழி பெயர்ப்பிலே இதை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனத்தை அவள் இதை அறிக்கையிட்டால், அதை சொன்னால், அதை சொன்னால், அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ற பதத்திலே அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கும். The devil wants you to keep saying what the problem is over and over and over. பிசாசு என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனைகளை திரும்ப 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 நீங்கள் சொல்லும்படியாகவே அவன் ஏவுகிறான், எண்ணி உங்களை செயல்படுத்துகிறான். But you need to remind the devil what God says in his word. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. When you don't know what to do, you can still say, I have the mind of Christ. உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னா நீங்க சொல்லலாம், எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டு. Because God has promised you as a believer that he will give you his thoughts. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவருடைய சிந்தையை உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். When you are born again in Christ, you have the Holy Spirit on the inside of you. நீங்க பரிசுத்த ஆவியானவர், நீங்க என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்னைக்கு உங்களுக்குள் தேவ ஆவியானவர் கடந்து வருகிறார். As you continue to say, he will show me what to do, he will lead me and guide me every day. அவர் நீங்க சொல்ல, ஆண்டவரே என்னை நடத்துங்க, என்னை பாதுகாங்க, என்னை போதிங்க, என்னை நடத்தும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். The more and more that you say that, the more and more it will happen in your life. நீங்க அதிகமாய் ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, எனக்கு போதிங்கப்பா, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல சொல்ல அது உங்கள் வாழ்க்கையாக அவைகள் மாற்றப்படுகிறது நீங்கள் பார்ப்பீங்க. Let the word of Christ dwell in you richly. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் அதிகமாய் தங்கி தாபரிப்பதாக. You build up and strengthen your spirit when you sing songs of praise and you talk about the word of God. நீங்க தேவனுக்குள் பலப்படுங்க, தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுங்க,
தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை ஆவியானவரை பலப்படுத்துங்க. It is like a power generator on the inside of you. The more you say the word, the greater stronger it gets. இது ஒரு ஜெனரேட்டரை போல நீங்க எவ்வளவு நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்குள் அது அவ்வளவு பெரிய வல்லமையாய் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். Don't listen to the lies of what the devil says. பிசாசானவன் சொல்லுகிற அவன் செயல்படுகிற பொய்யை நீங்கள் நம்ப வேண்டாம். The devil says God does not care about you. He is not going to help you. பிசாசு சொல்வான், உன்னை குறித்து ஆண்டவருக்கு கவலையே இல்லை, அவர் உன்னை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை என்று சொல்லலாம். But this is the way you can gain the victory in your life. ஆனால் இப்படிதான் நான் சொன்ன இந்த பாடத்தின் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை காண முடியும். You will not only be a hearer of God's word, but you will be a doer of the word. நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் அல்ல, நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். You will say what God says about you. உங்களை குறித்து வேதம் அல்லது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நீங்கள். God says, I have already given you the victory. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறேன். God says, I will meet all your need according to his riches in glory. ஆண்டவர் சொல்லி, நான் உன்னுடைய குறைகளை நிறைவாக்கும்படி மகிமையாய் உன்னுடைய குறைகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Sometimes I will take Psalms chapter 23 and verse 1. நான் பல முறை சங்கீதம் 23:1 நான் சொல்லுவேன். And I will say it over and over and over again. அந்த சங்கீதத்தை நான் திரும்ப நான் சொல்லுவேன். The Lord is my shepherd, I shall not lack. நான் இப்படி கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I say he leads me, he guides me, he protects me. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். I believe by faith the Holy Spirit is with me and he never leaves me. தேவன் தம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்னை ஒருபொழுதும் திக்கற்றவனாக அனாதையாக என்னை விட்டு கடந்து போகிறவர் அல்ல. The Holy Spirit will lead me and guide me and show me what to do. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை அற்புதமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். Even when things look impossible, we continue to say, the Holy Spirit will guide me. He is my helper. மீனி கஷ்டத்தின் மத்தியில கூட நீங்க சொல்லலாம், ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசையாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். This is what happened when Caleb and Joshua would not let the word of God depart out of their mouth. அங்க யோசுவாவும் காலேபும் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை விட்டு விலக்குவதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை. When everyone else was saying, you brought us into the wilderness to let us die. அவங்க எல்லாரும் வனாந்தரத்திலே நீர் என்னை கொண்டு வந்து எங்கே கொல்லுவதற்காக நீர் என்னை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற அந்த சூழ்நிலையில், even 40 years in the wilderness, Caleb and Joshua kept saying, God will give us the victory. 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே நடந்த போதும் யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறாங்க, கர்த்தர் இந்த வெற்றியை நமக்கு கொடுப்பார். And the time came that they inherited the promised land with many, many blessings. ஆனால் நேரம் வந்தபோது அந்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதங்களோடு கூட அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். The children of Israel in the wilderness, 80% of the plagues came on them because they murmured and complained. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக தேவனுடைய இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் 80% அந்த வாதைகள் அவர்களுடைய முறுமுறுப்பினாலும் எதிர்மறையான கருத்துக்களை அவர் பேசினதாலுமே வந்தது. The Bible says, do all things without murmuring and complaining. ஆனால் வேதம் சொல்லுகிறது, முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் சகலத்தை நாம் செய்ய வேண்டும் என்று வேத வசனம் போதிக்கிறது.
Murmuring and complaining starts a spiritual law that will bring more problems your way. இன்னைக்கு இந்த முறுமுறுத்தல் குறை சொல்லுவது ஆவிக்குரிய காரியத்திலே நமக்கு மாபெரும் எதிரியாக அது காணப்படுகிறது. But when you say, the Lord is my helper, I can do all things through him, it will bring you the victory. கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், அல்லது கர்த்தர் எனக்கு என்னுடைய துணையாய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை உங்கள் கண்கள் காணும். There are natural laws of gravity and electricity. இந்த உலகத்திலே பலவிதமான சட்டங்கள் உண்டு. பூமி இழுப்பு சக்திகள் அல்லது எலக்ட்ரிசிட்டி ஆகிய சட்டங்கள் இருக்கிறது. அவைகளுக்குரிய சட்டங்கள், நியாயங்கள் உண்டு. If you operate those laws successfully, they will be a blessing to you. அந்த சட்ட திட்டங்களை நாம் செம்மையாய் செயல்படுத்தினால் அவைகள் நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். But if you use them the wrong way, it will not be a blessing. ஆனால் அந்த நியாயங்களை, அந்த நீதிகளை, அந்த சட்டங்களை தவறான முறையில் நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். The Bible talks about the law of faith and the law of righteousness. வேதமானது விசுவாசத்தை, நீதியை குறித்ததான சட்டங்களை நமக்கு போதித்திருக்கிறது. Just as there are natural laws, there are spiritual laws. நான் சொன்ன வண்ணமாக இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு சட்டங்கள், நியாயங்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய காரியங்களுக்கும் சட்டங்களும் நியாயங்களும் இருக்கிறது. A soft answer turns away wrath is a spiritual law. பாருங்க, பொறுமையான மறு உத்தரவு கோபத்தை தணிக்கும் என்பது வேதத்தின் சட்டம். Even when you have made mistakes and things are going the wrong way, you can turn them around. பாருங்க, பிரச்சனைக்குரிய காரியங்கள் அல்லது காரியங்கள் விகற்பமாக இருந்தாலும் அவைகளை மாற்றி அமைக்க உங்களால முடியும். As you become a doer of the word of God, it will override the negative things that have happened in the past. நீங்க தேவனுடைய வார்த்தையை செய்கிறவளாக, சொல்லுகிறவளாக, செய்கிறவளாய் காணப்படும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையின் மேல் எழுதப்பட்டிருக்கிற நெகட்டிவிட்டி அல்லது எதிர்மறையான வார்த்தைகளை மாற்றி அமைக்க திரும்பவும் எழுதுகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. As you walk in love and in faith, it is greater than the negative things that have happened in the past. நீங்க தேவ வார்த்தையின் மூலமாய் செயல்படும் போது உங்க வாழ்க்கை இதுவரைக்கும் நடந்திருந்த எதிர்மறையான காரியங்களை மாறுதலாக மாற அது ஆரம்பிக்கும். It is God's will and plan for you in Jesus' name to have dominion on the earth. இந்த உலகத்திலே வெற்றிகரமாய் இருக்க, ஜெயம் கொண்டவளாய் இருப்பது தேவன் உங்களை கொண்டு உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. God loves you and he only has blessings and victory for you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியையும் ஆசீர்வாதத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Please pray this prayer after me. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை தயவு கூர்ந்து சொல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். I believe that Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவராம் இயேசு தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for me and rose from the dead. அந்த சர்வ வல்லவராம் இயேசு எனக்காகவே சிலுவையில மரித்து மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு கூட எழும்பினார் என்று விசுவாசிக்கிறேன். I receive Jesus right now as my Lord and Savior. சர்வ வல்லவராம் இயேசுவை என் சொந்த இரட்சகராகவும் என் தேவனாகவும் இன்று ஏற்றுக்கொள்கிறேன். I encourage you to get into a good church where they preach the Bible and learn and grow in the things of God. We love you. அன்புக்குரியவர்களே, உங்கள் அருகாமையில் உள்ள நல்ல பெந்தகோஸ்த சபையை தெரிந்தெடுத்து அந்த சபைக்கு கடந்து போங்க. அங்க வேத வசனங்களை தியானிங்க, படிங்க, வேத வார்த்தையிலே வளரும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.